நான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு போராடி இருக்கிறது நாம் கட்சி. போராடுகின்ற போராளிகளிடத்தே நீங்கள் ஆட்சியை கொடுத்து விட்டால் நீங்கள் போராட வேண்டிய தேவையே இருக்காது. உனக்கான பள்ளிக்கூடம் தரமா, இலவசமா, உயர்தரமான பள்ளிக்கூடம் அது கிடைச்சிரும். ஏன் ஆட்சி செய்யறது ஓம்புல. உங்களுக்கு தேவையான தரமான ஆஸ்பத்திரி, மேலகால் முடியாம அப்பத்தா அம்மாச்சி, எங்க அம்மா பெரியம்மா அப்பா பெரியப்பா கிடக்குறீங்க, உங்களுக்கு மேலகால் போயிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனா ஆஸ்பத்திரியில கூட்டம், முறையான வசதி கிடையாது. அங்க இருக்கக்கூடிய நர்ஸுகள் கூட நம்மள கனிவா நடத்துறது கிடையாது. டாக்டர் வெளியில தனியார்ல கிளினிக் வச்சிருக்கிறாரு, அவர் எந்நேரமா ஆஸ்பத்திரிக்கு வர முடியாது. நான் பேர் கட்சி பிள்ளை, நான் வேடசுத்தருடைய சட்டமன்ற உறுப்பினர் என்றால் ஒரு டாக்டர் வெளியே தனியார் கிளினிக்னு ஒண்ணு வைக்க முடியாது. அவர் சொந்தமா கிளினிக் வச்சா ராஜினாமா பண்ணிட்டு போக வேண்டியதா, எழுதி கொடுத்து அனுப்பிடுவோம். நீங்க போய் அந்த கிளினிக்கை பாருங்க, இங்க வேற டாக்டர் போட்டு வேலைக்கு வச்சுக்கிறோம். நீங்க ரொம்ப கடுகடுன்னு பேசுற நர்ஸ் எல்லாம் வேலைக்கு வச்சுக்க முடியாது. ஏன் நீ கடுகடுன்னு பேசுறதா இருந்தா உங்க மாமியார் வீட்லயே உட்காந்து பேசு, உங்க நாத்தனாரோட சண்டை போது. ஆஸ்பத்திரிக்கு வந்து நோயாளியோட கடுகடுன்னு பேசுறதுக்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது. அப்படி அப்ப நாம் கட்சிக்கு ஓட்டு போட்டா உங்களுக்கு தேவையான தரமான ஆஸ்பத்திரி அது தானாக கிடைக்கும். உயர்தர மருத்துவம் என்பது எல்லாருக்குமான உரிமை. மனிதனாக பிறந்தவனுக்கெல்லாம் வியாதி வரும், நோய்வாய்ப்படும், மேல்கால் முடியாம போகும். அதை சரி செய்ய வேண்டியது அரசின் கடமை. ஏன் அதெல்லாம் நமக்குன்னு நம்ம ஒரு டாக்டர் வச்சுக்க முடியாதுல்ல, நமக்குன்னு ஒரு ஆஸ்பத்திரி கிடைக்க முடியாதுல்ல. நம்ம எல்லாரும் ஒரு ஊர்ல வாழ்றோம். அந்த ஊரை ஆள்ற, அந்த ஊரை ஆட்சி செய்யற, அந்த மாநிலத்தை நிர்வாகம் செய்யற ஆட்சியாளர் தான் அங்க மருத்துவமனை கட்டி கொடுக்கணும், ஸ்கூல் கட்டி கொடுக்கணும், தண்ணி வசதி ஏற்பாடு செய்யணும். இந்த தண்ணி பாலா போச்சு, உப்பு தண்ணியா போச்சு, அங்கங்க மலையில வெடிச்சத்தம் கேக்குது. வெடிச்சத்தம் கேட்கறதுல வீடு அதிருது. அப்படிப்பட்ட இடத்துல இது எங்க கொண்டு போய் முடியும்னு பாருங்க. எல்லாத்தையும் அழிச்சு முடிச்சுட்டான். நாளைக்கு என்ன இருக்கும்? தண்ணி இருக்காது, விவசாயத்துக்கு எந்த நிலமும் இருக்காது. குடிக்கிற அந்த உப்பு தண்ணியை குடிக்கிற நிறைய பெரியவர்களுக்கு, தாய்மார்களுக்கு, எங்க அப்பத்தா வயசு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கல்லடப்பு வருது. பிறக்கிற குழந்தைக்கு கூட சிறுநீர்ல பிரச்சனை, சிறுநீரகத்துல பிரச்சனை. எந்த பொம்பளையும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில இல்ல, ஆஸ்பத்திரியில பிரசவத்துக்குன்னு போற எந்த பொம்பளைக்கும் நீர் சத்து இல்ல. குழந்தை சுத்த மாட்டேங்குதுமா, குழந்தை சரியான இடத்துல வந்து உட்கார மாட்டேங்குது, சுகப்பிரசவத்துக்கு வாய்ப்பே இல்லையே. நீர் சத்து இல்ல. நீங்க குடிக்கிற தண்ணீர தாகம் அடங்கும், ஆனா அந்த தாகத்தை தணிக்கக்கூடிய தண்ணீர் தேவையான நீர் சத்து இருக்குமா? நீங்க சாப்பிடுற முட்டை, அந்த முட்டையால கிடைக்க வேண்டிய புரதச்சத்து ஒழுங்கா கிடைக்குமா? எங்க வயசுக்கு முன்னாடி இருக்கிற தலைமுறைகளுக்கு அவங்களுக்கு மூட்டு வலி, கைகால் வலி இதெல்லாம் வர்றதுக்குன்னு ஒரு வயசு இருந்துச்சு. ஒரு 60 வயதை கடந்த எங்க அப்பா, 60 வயதை கடந்த எங்க அம்மா, எங்க பெரியம்மா, அவங்க எல்லாம் மூட்டு வலி இது கஷ்டப்பட்டாங்க. ஆனா உங்க தலைமுறை பிள்ளைகளுக்கு 40, 35ங்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதுக்குள்ள இல்லாத நோயெல்லாம் வந்துருது. அப்ப இந்த அரசாங்கம் சரியா வைத்தியம் கொடுக்கல, இந்த அரசாங்கம் சரியா மருத்துவம் கொடுக்கல. ஆனா நோயை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்கிறான். நோயை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை, எல்லாருக்கும் தேவையில்லாத வியாதி, எத்தனையோ வியாதி, சிரமம், புதுசா வியாதிகள் என்னென்னமோ இருக்கு. ஆனா அந்த அரசாங்கம் தீர்வை நோக்கி நகர்ந்திருக்கிறதா? உங்களுக்கு முறையான உணவு, நஞ்செல்லா உணவு, அதுவே நாம் கனவுன்னு சொன்னார் இயற்கை விஞ்ஞானி எங்களுடைய தாத்தா நம்மால் வரவர்கள். நஞ்சில்லாத உணவு இருக்குதா? பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டுமே குடிக்கிற அந்த குழந்தைக்கு புற்றுநோய் வருது. எப்படி வந்துச்சு? தாய்ப்பால் நஞ்சாயிருச்சு. அப்ப அந்த மாதிரி நிலைமையிலதான் நாடு இருக்கு. அப்ப இயற்கை விவசாயத்தை நம்ம மீட்டு உழவை மீட்போம், உலகை காப்போம்னு சொல்லி நான் திருச்சி பிள்ளைகள் நாங்க தான் போடுறோம். இங்க எனக்கு இடதுபுறத்துல பார்த்தா என்னுடைய அண்ணன் தம்பிகள், என்னுடைய அண்ணன்மார்கள், என்னுடைய அம்மாமார்கள், அக்காமார்கள்லாம் இங்க கட்டுரை வேலையில இருக்காங்க. ஒரு அரசாங்கம் என்ன செய்யணும்? அந்த பொதுமக்களில் படித்தவர்களும் இருப்பார்கள், படிக்காதவர்களும் இருப்பார்கள். அப்ப அந்தந்த ஆட்களுடைய திறமைக்கும் அவர்களுக்கு தெரிஞ்ச வேலைக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ஊரிலேயே அவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும். இந்த அரசாங்கத்துடைய கடமை. படித்தவர் படிக்காதவர்கள் அனைவருக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவர்களை இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்கள் அடுத்த வேலை. அப்படிங்கிற நிலைப்பாடு இருக்கிற அரசாங்கம் தான் மக்களுக்கான அரசாங்கம். அங்க வேலை பார்க்கறாங்க, பெரிய இடத்துல வடநாட்டுக்காரர்கள் வந்து வேலை பார்க்கறாங்க. இங்க எப்படி வேலை பார்க்கிற இந்த அம்மாவுக்கு, இந்த சித்தால் வேலை பார்க்கிற இந்த அக்காவுக்கு, இந்த அண்ணனுக்கு குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் எவ்வளவு சம்பளம் இருக்கும்? ஒரு நாளைக்கு 600 ரூபாய் கூலி, இல்ல 800 ரூபாய் கூலி, அவ்வளவுதானே இருக்கும். இவங்களுக்கு கூலி ஏறதில்ல. 3 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே கூலிதான், வருஷம் இவங்க வாங்குற இதே கூலிதான். ஆனா கூலி ஏறதில்ல. ஆனா விலைவாசி ஏறாம இருக்கா?
விலைவாசி ஏதாவது இருக்கா? 3-5 வருஷத்துக்கு முன்னாடி வித்துட்டு இருந்த அதே முட்டை விலை தான் இப்ப விற்கிறா? 5 வருஷத்துக்கு முன்னாடி வித்துட்டு இருந்த பால் விலை தான் இப்ப விற்கிறா? அப்படித்தான் விற்கிறா. அப்ப இங்க விலைவாசி ஏறுது, ஆனா உழைக்கிற ஜனங்களுடைய கஷ்டம் தீரல, அவங்க கூலி உயரல. அவங்க வம்பாடு விட்டு, அவங்க காலமெல்லாம் வம்பாடு விட்டு கல்லு சுமந்து சிமெண்ட கலக்கி அவங்க அந்த வெயிலையும் மழையிலையும் காஞ்சு அவங்க சம்பாதிக்கிறதுக்கு வீட்டுல எடுத்துட்டு போற ஒரு நாள் கூலி வெறும் 500 ரூபாய். அந்த 500 ரூபாயை வைத்து பிள்ளைகள், புருஷன், பிள்ளை, கணவன், மனைவி, குடும்பங்கள் இருக்கிற ஒரு குடும்பம் ஒரு நாள் வாழ்க்கையாவது ஒழுங்கா ஓட்டுற மாதிரி நிலைமையில இந்த நாடு இருக்கிறார். எவ்வளவு சிக்கல் இருக்குது, இங்க எவ்வளவு சிக்கல் இருக்குது. ஒரு வேலை வாய்ப்பு படித்தவன் படிக்காத இத்தனை பேர் படிச்சவங்க இருக்காங்கப்பா இந்த நாட்டுல. இத்தனை பேர் படிக்காதவங்க இருப்பாங்க. படிக்காதவங்க இத்தனை பேர் மாடு மேய்க்கிறாங்க, இத்தனை பேர் ஆடு மேய்க்கிறாங்க, இத்தனை பேர் கோழி வளர்க்குறாங்க, இத்தனை பேர் விவசாயம் செய்யறாங்க, இத்தனை பேர் கட்டண தொழிலாளியா இருக்கிறாங்க, இத்தனை பேர் வேலை செய்யக்கூடிய ஏதுவான இடத்துல இல்ல, அவங்களுக்கு உடல்ல பிரச்சனை இருக்கு, மாற்றுத்திறனாளியா இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன வேலை வாய்ப்பு கொடுக்கலாம்? படிப்புக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு. இதுதான கனவு, இதுதான ஒரு அரசாங்கம் செய்யணும். ஆனா இந்த அரசாங்கம் அது செய்யாம எப்படிப்பட்ட அந்த 300 நாள் 305 நாள் இந்த மாதிரி வேலை பார்க்கிற கட்டடத்துல வேலை பார்க்கிற அந்த அக்கா போறாங்கல்ல, சிமெண்ட் சுமந்து போறதுல எங்க அக்கா 365 நாள் அந்த அக்காவுக்கு வேலை இருக்குமா? ஒரு நாள் கூலி 500 ரூபாய். 305 நாளைக்கு அந்த அக்காவுக்கு வேலை இருக்காது. அப்படியே இருந்தாலும் ஒருவேளை வேலை கிடைச்சாலும் அது அந்த ஊரக பகுதிகளில் இருக்கிற இடத்துல கிட்ட அப்படியெல்லாம் இருக்காது, அப்படியெல்லாம் இருக்காது. எவ்வளவு வலிக்கும், எவ்வளவு அந்த தூக்கி சாந்த இணையும் கரைச்சு அவங்க தூக்கி தூக்கி மேல ஏறி கீழே இறங்கி எவ்வளவு வலிக்கும். இந்த மாதிரி இந்த வேலையைத்தான், இதே வேலையைத்தான் ஐயா ஸ்டாலினுடைய மனைவி செய்யறாங்களா? எங்க அக்கா, எங்க அம்மாவுக்கு மகளிர் உரிமை தொகை 1000, ஸ்டாலின் மனைவி அம்மா துர்கா ஸ்டாலினுக்கு இதே மாதிரி 1000 ரூபாய் வழங்குறீங்களா? அவங்களாம் அந்த 1000 ரூபாய் வச்சுதான் குடும்பத்தை நடத்துறாங்களா? ஐயா சாமிநாதன் இருக்கிறாரு, ஐயா பரமசிவன் இருக்கிறாரு, அடிக்கடி அண்டா குண்டா இலவசங்களை வந்து கொடுக்குறாங்க. சேலை வெட்டி ஒன்றை யாரு கேட்டா? எனக்கு ஏத்த வேலை வெட்டியை கொடுத்துட்டா நானே நான் பொழைச்சிட்டு வாழ்ந்துட போறேன். கேளுங்க, தொடர்ந்து கேள்வி எழுப்புங்க. உங்களை அத்தனை பிரச்சனைகளுக்காகவும் உங்களுடன் தோளோட தோல் நின்றிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. எரியோடு இங்க இருக்கக்கூடிய எரியோடு பேராட்சி எல்லாருக்கும் தெரியும். ஒரு நாள் சாராய கடைக்கு எதிராக போராடி ஒரு நாள் முழுக்க அந்த சாராய கடையை மூடி வச்சோம். பொதுமக்களுக்கு இடையூறா இருக்கிற சாராய கடையை ஒரு நாள் முழுக்க மூடி வச்சோம். அதுக்கப்புறம் அவன் குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் திறப்பான், குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் மூடுவான். அந்த மாதிரி அவர்களுக்கும் அந்த அநியாயம் ஜெயிக்கிற அவர்களுக்கும் சேர்த்து பயத்தை உண்டாக்கி கொடுக்கிறது நாம் கட்சி. இதெல்லாம் கேள்வி கேட்க ஒருத்தன் வேணும்ல. இத்தனை பிரச்சனை இருக்கு, எல்லா வேலையும் கேட்க முடியுமா? எங்க அம்மா வயசுக்கு அளவுக்கு கேள்வி கேட்க முடியுமா? எந்த விதமான அடிப்படை அந்த அரசு அலுவலகத்தை அணுகக்கூடிய அந்த பொது அறிவு இல்லாத பொதுமக்கள் அப்பாவிகள் எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களால போய் கேள்வி எழுப்ப முடியுமா? அப்ப இந்த நாட்டில் ஏற்படுகின்ற அவலங்கள் அதை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கும் ஒரு அறிவார்ந்த சமூகம், ஒரு துணிச்சல் மிக்க இளைஞர் படை என்பது வேண்டும். அந்த இளைஞர் படையிற்கு வாக்கு சேர்த்து வலிமை சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்க கையில இருக்குது, உங்க கையில இருக்குது. இன்னொரு வாட்டி திமுக ஜெயிக்குது, இன்னொரு வாட்டி அதிமுக ஜெயிக்குது, அதிகபட்சம் என்ன நடக்கும்? அதே தானே, அதே கட்டட வேலைக்கு போற எங்க தெரியுமா அப்படியே இருக்க போகுது. அதே 500 ரூபாய் கூலி தானே, அதே முட்டை வேலை தானே, அப்படிதான் ஏற போகுது. அதே பகல அப்படித்தான் இருக்க போகுது, அதே பள்ளிக்கூடம் அப்படித்தான் இருக்க போகுது, அதே காசு அப்படித்தான் இருக்க போகுது. இதை விட மோசமாக ஆகலாமே தவிர அது மேம்பட வாய்ப்பு இல்லை. ஆனால் நாம் கட்சி பிள்ளைகள் எங்களுக்கு ஓட்டு போட்டு பாரு. ஒரு தடவை நீங்க ஓட்டு போடு, விவசாயத்தில் ஓட்டு போடு, ஓம் பிள்ளை நான் தேர்தலில் நிற்கிறேன், ஒரு வாட்டி ஓட்டு போடு. நான் ஒருவேளை வென்றாலும் தோற்றாலும் ஆட்சி எடுக்கிறவனுக்கு பயம் இருக்கும். இவன் ஏறி வந்துகிட்டு இருக்காண்டா, இவன் பின்னாடியில் ஆயிரக்கணக்கான பிள்ளைகள், ஆயிரக்கணக்கான அம்மாக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் 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 இவர்களுக்காக பேசுவார்கள். அவங்களுக்கு ஏதாவது அநியாயம் செஞ்சா அந்த பிள்ளைகள் நாம் கட்சி தட்டி கேட்க வருவார்கள் என்கிற இது இருக்கும். எந்த கட்சி வாக்கு கேட்க வந்திருக்கப்ப அந்த நோட்டீஸ்ல போன் நம்பர் போட்டிருக்காங்க. நீ பாரு, நாங்க கொடுத்துக்கிற நோட்டீஸ் எடுத்து பாருங்க, அதுல போன் நம்பர் போட்டிருப்போம். 6 போன் நம்பர். உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் ஒரு அரசு அலுவலகத்தை அணுக முடியல, அவன் லஞ்சம் கேட்கிறான், எங்கள்கிட்ட வந்து சொல்லுங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஆஸ்பத்திரியில முறையான மருத்துவம் தரல, இல்ல குழந்தைங்களுக்கு சரியான கல்வி இல்ல, அந்த பள்ளிக்கூடத்துல பிரச்சனை, படிச்ச பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துல எந்த கல்லூரியில சிக்கிறதுங்கிறதுல சொல்லப்போம். எங்கள்கிட்ட கேளுங்க, அந்த நோட்டீஸ்ல நம்பர் போட்டிருப்பேன், நீங்க பாருங்க. எந்த கட்சி நீங்க திமுகவுடைய அந்த போஸ்டரை எடு, திமுக அதிமுகவுடைய அந்த துண்டறிக்கை எடு, எந்த துண்டறிக்கைக்கு கீழேயும் போன் நம்பர் இருக்காது. ஏன் நீ ஒழுங்கா நிர்வாகம் செய்யலனா நீ போன் பண்ணி கெட்ட வார்த்தையில திட்டு வேணும் பயம். ஆனா எனக்கு உன் பிரச்சனை நீ என்கிட்ட வந்து சொல்லிட மாட்டியாங்கிற எதிர்பார்ப்பு, எங்க கிட்ட வந்து நீங்கள் வந்துட மாட்டீங்களா, அரவணைப்பா இருந்துட மாட்டீங்களா என்கிற எதிர்பார்ப்பு. ஒருதலை காதலை போல ஆக்கிட்டீங்க. எத்தனை காலத்துக்கு இன்னும் நான் ஒரு சைடாவே லவ் பண்ணிட்டு இருக்கிறது உங்களை?
எத்தனை காலத்துக்கு இன்னும் ஒன் சைடாவே லவ் பண்றது? ஒரு முறை நீங்களும் வாங்க, நாம் கட்சி பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு சேர்த்து வலிமை சேர்த்து பாருங்கள் என்றால் ஒரு நாள் நாங்கள் நிச்சயம் வருவோம். ஏன் 4 முறை போட்டிக்கிறாங்க. இந்த தேர்தலில் ஒருவேளை எங்கள் வெற்றி சாத்தியமானால் பள்ளிக்கூடம் மாறும், தரமா மாறும், ஆஸ்பத்திரி தரமா மாறும், எல்லாருக்கும் அரசு வேலை கிடைக்கும், வீட்டுக்கு ஒருத்தவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும், அந்த அரசு வேலைக்கு சரியான சம்பளம் இருக்கும், விலைவாசியை குறைப்போம். இப்ப எல்லாரும் நல்லா குடிநீர் பிரச்சனையை சரி செய்வோம், தண்ணி பிரச்சனை சரி, மண்ணல்றதை தடுப்போம், மழையை வெட்டுறதை தடுப்போம். அத்தனைக்கும் நாம் கட்சி ஒன்றுதான் ஒரே தீர்வு. அந்த தீர்வை நோக்கி நீங்க நகருங்கள். நாங்க ஜெயிக்க மாட்டோம் நீங்க நினைக்காதீங்க. ஜெயிக்கிற பக்கம் நிக்கிறது இல்ல வீரம், நிக்கிற பக்கத்தை ஜெயிக்க வைக்க நினைக்கிறது தான் வீரம். அப்படி வீரமக்க பெருமக்களாக என்னுடைய தாய் தகப்பர்கள், என்னுடைய அக்கா தங்கைகள், என்னுடைய அண்ணன் தம்பிகள் இருப்பார்கள் என்ற நம்பிக்கையில் உங்களிடம் நான் சொல்கிறேன். இந்த உரையை முடித்து விட்டு